இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய பீனட் பட்டர வச்சு ஒரு பிரெட் டோஸ்ட் பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கப்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரவுன் சுகர் கூட எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணுங்க. இந்த மாரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, இப்போ இத எடுத்து சைடுல வச்சிடலாம். இப்போ பிரெட்ல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர நீட்டா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாரி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேல சேம் திங் வந்துட்டு இன்னொரு லேயர் ஆஃப் பிரெட் போட்டுட்டு, அதையும் ரிப்பீட் பண்ணிடலாம். முதல்ல பீனட் பட்டர் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணியிருக்கிற பனானாவ சேர்த்துட்டு, அதையும் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாரி எல்லாம் நீட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, மேல இன்னொரு ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் வைங்க. இப்போ இது மேல வந்துட்டு சுகர் சேர்த்து வச்சிருக்கிற பட்டர நீட்டா அப்ளை பண்ணி விடுங்க. மேல ஒரு லேயர் மாரி கம்ப்ளீட்டா இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, இது டோஸ்ட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வந்துட்டு நல்லா நார்மல் ஹீட்ல இருக்கிற தவால சேர்த்து விடுங்க. இப்போ மேல வந்துட்டு மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாரி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லயே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம. அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இப்போ இத திருப்பி விடலாம். மறுபடியும் 2 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகட்டும். இது கம்ப்ளீட்டாவே வந்துட்டு லோ ஃப்ளேம்ல தான் குக் ஆகணும். இப்போ மறுபடியும் இத திருப்பி விடுங்க. இப்போ பாருங்க, நல்ல சூப்பரா கோல்டன் கலர்ல ரெடியா இருக்கு. இப்போ பாருங்க, நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா, வீட்லயே ஹெல்தியா செய்யக்கூடிய பிரெட் டோஸ்ட் ரெடி. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.